இங்கே கணவன் மனைவி இந்த தலைப்பில் வந்து, அதாவது பள்ளி குழந்தைகள் போல் இந்த பள்ளியில் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பள்ளியில் படிக்கிற அனுபவத்தெலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் இன்னும் அந்த பள்ளியில் சேரவே இல்லை, இனிமேலாம் சேரணும். இருந்தாலும் நம்ம வெளியிருந்து பார்க்குற வரைக்கும் கணவன் மனைவி, அதாவது நீ நான் இந்த மாதிரி இல்லாமல் நாம் அப்படின்ற, அதாவது இரு உடல் ஓர் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இரண்டு பேரும் ஒரே மாதிரி எதை சிந்திக்கிறாங்களோ அதில் தான் ஒரு குடும்பத்தோட வெற்றி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது குடும்ப வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்களுக்கும் கிடைக்கிறதில்ல, பெண்களுக்கும் சில நேரங்களில் கிடைக்கிறதில்ல. இதில் நான் பார்த்த வரைக்கும் ஆண்களுக்கு, அதாவது நம்ம கலாச்சாரத்தில் இந்த விதியை, அதாவது கலாச்சாரத்தை நிர்ணயிக்கிறதுல இடத்துல ஆண்கள் இருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல பெண்களுக்கு தான் சுதந்திரம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை பார்க்கும் பொழுது நான் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக சொல்லிடுறேன். அவசரப்பட்டு இல்லை அப்படின்ட்டு யாரும் சொல்கிறாங்க. அதாவது மனைவிமார்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோட பொருளாதார சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்கான பொருளாதாரத்தை ஈட்டுற இடத்துல அவங்களும் மனைவிமார்கள் இருக்கணும், பெண்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்கள் பொறுத்த வரைக்கும் பெண்களோட உடல் உழைப்பு அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சுதந்திரம் தரணும்னு மட்டும் முக்கியம் இல்லை, அவங்கள வீட்டு வேலை பார்க்க விட்டு அதிக நேரத்தில் நம்ம மற்ற விஷயங்களை அவங்கள சிந்திக்க வர்றதே இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள்ல அது மட்டும் இல்லை, இந்த கேரிங் அப்படின்ற பேரில் இது திருமணத்துக்கு முன்பு அல்லது திருமணத்துக்கு பின்பு, அது ஏதோ ஒரு பெண்ணாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ஆணாக இருக்கட்டும், கேரிங் அப்படின்ற பேரில் அவங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கறதே இல்லை. உண்மையான கேரிங் இல்லை உண்மையான அன்பு அப்படின்றது அவங்கள எந்த அளவுக்கு சுதந்திரமாக விட்டு அவங்கள கற்றுக்கிறவர்கள்லாம் இருக்கு அப்படின்றதும் உண்மை. இன்னும் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே போகாதனால நடக்கிற சிக்கல்கள் இதெல்லாம் எனக்கு இன்னும் தெரியலை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த திருமண வாழ்க்கை வரும்பொழுது ஆண்கள் வந்து அவங்க துணைவியை ஒருவேளை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டா அவங்க எந்த வயதானாலும் இன்னொரு மறுமணம் முடிச்சுக்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு ஒருவேளை கணவரை ஒரு சின்ன வயசை இழந்துட்டாங்க இல்லை எந்த வயதில் இழக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுமணம் முடிக்கிறதுக்கு இன்னும் சுதந்திரம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவங்க குழந்தைகளோட இருப்பாங்க, இல்லை குழந்தைகள் வளர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு மறுமணம் முடித்துக்கிறதுக்கு சுதந்திரம் இன்னும் அவங்களுக்கு வேணும் அப்படின்றது ஒரு கருத்து. நன்றி.